வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த நேரத்தில் கூட ஆண்டவருடைய ராஜ்யமும் அவருடைய வல்லமையும் அவருடைய மகாபெரிய தயவும் இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில் நிறைவாயிருப்பதாக என்று சொல்லி ஜெபத்தோடு அவருடைய சமூகத்தில் நான் கடந்து வருகிறேன். அன்பான தேவனுடைய ஜனமே, தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தீங்குகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது அவர் அந்த இடத்துல வருகிறார். நம் பிள்ளைகளை காப்பாற்றுகிறார், நம் பிள்ளைகளை காத்துக் கொள்கிறார். இன்று இதே நாளிலும் கூட உங்களுக்காக ஆண்டவர் இரக்கம் செய்வார். உங்கள் பக்கத்திலே இறங்கி வருவார், தீங்குகளை பார்ப்பார். அந்த தீங்கள் முழுக்க முழுக்க நம்மை விட்டு மாறி போகும்படியும் செய்வார். தீங்கு வருகிறது என்று சொல்லி நீங்கள் பயப்படாதீர்கள். ஆண்டவர் இயேசு தாமே எல்லாவற்றையும் மாற்றி போட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, சங்கீதங்களின் புஸ்தகம் 121 அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம் இப்பிரகாரம் சொல்லுகிறது: கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று. எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, மனிதர்களுடைய வாழ்க்கையில தீங்கு என்று சொல்லுகிறது அடிக்கடி வந்து போகும். நினையாத வேளையில தீங்குகள் தேடி வரும். ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் என்ன சொல்லுகிறார்? அதற்கெல்லாம் நான் விலக்கி காப்பேன் என்று சொல்லுகிற இயேசுவால விலக்கி காக்க முடியும். நம்மை காத்து வழிநடத்த முடியும், நம்மை பலப்படுத்த முடியும், நம்மை விடுவிக்கவும் முடியும். இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று நம் ஆத்துமாவை குறித்து உத்தரவாதத்தோடு அவர் சொல்லியிருக்கிறார். பிசாசானவனோ பொல்லாங்கன் நம்முடைய ஆத்துமாவை நரகத்துக்கு கொண்டு போக, நம்ம ஆத்துமாவை காப்பாற்றாமல் அழிவுக்கு நேராக கொண்டு போக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் ஆத்துமாவை நான் காப்பேன் என்று. எவ்வளவு பெரிய சந்தோஷம்! நம் ஆத்துமாவை காப்பேன் என்று சொல்ல வேறு யாராலும் முடியாது. இயேசு ஒருவரே நம் ஆத்துமாவை காப்பேன் என்று சொல்லுகிறார். இன்று இதே நாளிலே கூட ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஆத்துமாவை கெடுக்கும்படி எத்தனையோ தீய சக்திகள் நிற்க, நல்ல சக்தியாக, நல்ல ஆவியாக, நல்ல கிருபையாக, நற்வேளையாக நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றே நிற்கிறார். கவலைப்படாது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியாக அவர் எல்லாத்தையும் நம்மை, நம்ம குடும்பங்கள், குடும்பத்தில் யாவரையும் விலக்கி நம் ஆத்துமாவை காத்து வழி நடத்துவாராக. அதிலே சந்தேகம். விசுவாசத்தோடு நாம் பிரார்த்தனை செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எங்கள் பிரதான தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. ஐயரு, இதோ ஆத்துமாவை தீங்குக்கு விலக்கி காக்கிற தேவன் நீர் என்பதையும், நீர் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார் என்பதையும், ஆத்துமாவை மீட்டெடுக்கிறார் என்பதையும் தேசம் அறிந்து கொள்ளட்டும். அறியாதிருக்கிற சகல ஜாதிகளும் அறிந்து கொள்ளட்டும், சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளட்டும், சகல மனிதர்களும் அறிந்து கொள்ளட்டும், எல்லா உலகமும் அறிந்து கொள்ளட்டும். இரட்சிக்கிற தேவன் என்று, தீங்குக்கு விலக்குகிறவர் என்று அதை அறிந்து கொண்டு பின்னாலே வந்து ஒரு நற்வழியை பெற்று பரலோகம் அடைய கிருபை செய்யும். அல்லாமலும் ஆத்துமாவை காப்பேன், ஆத்துமாவை காத்தெடுப்பேன். உலகம் முழுவதையும் ஒரு மனிதன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினார் அவனுக்கு லாபம் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லும். நீர் எங்கள் ஆத்துமாவை காக்கிற தேவன்,
நீர் பரலோகத்திலே வாழ வைக்கிற தேவன், எங்கள் ஆத்துமாவை வாழ வைக்கிறவர். நீர் தான் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த தெய்வம் தான் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்படி என்று சொல்லி உலகம் முழுக்க உம்முடைய நாமத்தின் கீழே வர தயவு செய்து கிருபை செய்யும். பார்த்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you. God bless you.